சின்ன மருமகள். அடுத்து என்னென்ன ஊத்து பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கும்போது, தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இல்ல, அவங்க கர்ப்பமும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த எங்க டாக்டர் வந்துட்டு மோகனா என்ன சொல்றாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மோகனா வந்துட்டு ரொம்பவே பதறி போறாங்க. பதறி போன மோகனா வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி நடந்த விஷயத்த சொல்றாங்க. "தமிழே நீ வந்து கர்ப்பமா இல்லையா?" அப்படிங்கிற விஷயத்த எங்க டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிற மாரி. இங்க ரொம்பவே பதறி போய் மோகனா தமிழ்ட்ட சொல்லவும், இங்க தமிழுக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி பயத்துல தவிச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படியோ தமிழுக்கும் வந்துட்டு தெரிய வந்துடுது. செல்லப்பா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க மோகனாட்டியும் தமிழ்கிட்டயும் வந்து சொல்லிறாரு. சொல்லிட்டதுக்கப்புறம் இங்க தமிழுக்கும் மோகனும் என்ன பண்றது தெரியல. ஒரு சைடு மோகனா வந்து தமிழ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "தமிழ் இப்ப என்ன பண்ண போறோம் தமிழு? இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இது பெரிய பிரச்சனையாயிடுமே. அதுலயும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என் செல்லப்பா வந்துட்டு, "இல்ல சம்மந்தி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் வேணா உங்க கூட கிளம்பி வீட்டுக்கே வந்துர்றேன். நம்ம 4 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு சம்மந்திகிட்ட உட்காந்து பொறுமையா பேசுவோம். அவர்கிட்ட எடுத்து சொன்னோம் அப்டின்னா, அவரு புரிஞ்சுப்பாரு. நாங்க அன்னைக்கு வந்து ஒரு பயத்துல தான் வந்துட்டு தமிழ வந்துட்டு நீ விட்டுறக்கூடாது அப்டிங்கிற பயத்துல, நாங்க சொல்லிட்டோம் தமிழ் வயித்துல குழந்தை இருக்கு அப்டிங்கிற மாரி. இப்ப இந்த விஷயத்த வந்துட்டு நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம் சம்மந்தி. இதுல வந்து தமிழுக்கு வந்துட்டு எந்த தண்டனையும் குடுக்க வேணாம் அப்டிங்கிற மாரி. இங்க செல்லப்பா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு மோகனாட்ட பேசிட்டு இருக்காரு. அத மோகனா வந்துட்டு, "இல்லங்க எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுலயும் இது பெரிய பிரச்சனையா தான் ஆகும். ஆனா இப்ப என்ன பண்றது எனக்கும் தெரியல. நீங்க சொல்ற மாரி பண்ணோம் அப்டின்னா, இது திருப்பி வந்து பெரிய பிரச்சனையாகும். தமிழ வந்துட்டு திருப்பியும் உங்க வீட்டுக்கே கூட அனுப்பி வச்சுருவாங்க, வீட்ல இருக்கவங்கலாம்." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மோகனா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாரி சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் தமிழோட அம்மாவும் செல்லப்பா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. "இல்ல சம்மந்தி, என் பொண்ணுக்கு வந்துட்டு எங்களால வந்துட்டு எந்த பாதிப்பும் வர வேணாம். நாங்களே வந்துட்டு பெரிய வீட்ல வந்துட்டு அவர்கிட்ட சம்மந்திட்ட பேசி நாங்களே புரிய வைக்கிறோம். அதுக்கான தண்டனை வந்து நாங்களே ஏத்துக்கிறோம். எங்க பொண்ணு வந்துட்டு அது எந்த விதத்திலயும் பாதிக்க வேணாம். தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற காரணத்தால, என் பொண்ணு தமிழ வந்துட்டு பெரிய வீட்லருந்து அனுப்பி வச்சிட வேணாம். நாங்க வந்துட்டு பேசுறோம். நீங்க கொஞ்சம் கேளுங்க சம்மந்தி. நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ்ச்செல்வி அம்மாவும், செல்லப்பாவும் வந்துட்டு மோகனாட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க மோகனா வந்துட்டு, இவங்களும் அப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கட்டத்தில மோகனா வந்து தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. "தமிழு, என்ன தமிழு பண்றது இப்போ? உங்க மாமாவுக்கு வேற கனவுல வந்தது. சேதோட அம்மா தான் வந்துட்டு குழந்தையும் அவன் வயித்துல ஒரு பொண்ணா பொறக்க போறாங்க. அவங்க தான் வந்துட்டு சேதோட அம்மாவா வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம சேது வந்துட்டு அவங்க அம்மாவ பார்த்தது கூட கிடையாது. இப்போ உன் குழந்தை ரூபத்துல அவங்க அம்மாவ வந்து சேது பார்க்க போறான். அப்படிங்கிற ஆசையில அங்க சேதுவும் இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க மாமா ராஜாவும் வந்துட்டு அந்த மாரி தான் இருப்பாரு. இப்ப இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டா அவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே! இப்ப என்ன பண்ண போறோமே தெரியலையே!" அப்படிங்கிற மாரி திரும்பி திரும்பி எங்க மோகனா ரொம்பவே பதட்டமா வந்துட்டு இங்க தமிழ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க தமிழுக்கு வந்து என்ன பண்றது தெரியாம அழுதுட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பக்கத்துல செல்லப்பா வந்துட்டு, "என்ன சம்மந்தி சொல்றீங்க? நீங்க சொல்றதுல உண்மையா? சம்மந்தியோட கனவுல வந்துட்டு மாப்பிள்ளையோட அம்மா வந்து வந்தாங்களாம். அவங்க தான் வந்து பொண்ணா பொறப்பாங்க." அப்படிங்கிற மாரி சம்மந்தி சொல்லிட்டு இருந்தாரா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க செல்லப்பா வந்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாரு. "நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே! அவங்க வேற ரொம்ப ஆசை வச்சுட்டாங்களே! அதுவும் மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு குழந்தையா பொறக்க போறாங்க. இந்த டைம்ல வந்துட்டு இவங்கலாம் இப்படி நினைக்க, நான் அப்பவே தப்பு பண்ணிட்டேனே! குழந்தை வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி, இப்ப என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாரி, என் செல்லப்பா வந்துட்டு அழ ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் என் தமிழ் வந்துட்டு, "அப்பா அழாதீங்கப்பா, விடுங்கப்பா, இருங்கப்பா பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மோகனா சொல்றாங்க, "தமிழு இப்ப நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நேரம் வேற ஆகுது. நம்ம கிளம்பி போணும் வீட்டுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் செல்லப்பா வந்துட்டு தமிழோட அம்மா கன்னத்துல வேற அரைஞ்சுறாரு. அரைஞ்சுட்டு இங்க தமிழோட அம்மா பார்த்துட்டு, "இங்க பாரு, உன்னால வந்துட்டு இப்ப நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெட போகுது. நீ மட்டும் அன்னைக்கு யோசிச்சு அந்த பொய்ய சொல்லாம இருந்திருந்தா, இப்ப இது இந்த நிலைமைக்கு வந்து நின்றுக்குமா? எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டி" அப்படிங்கிற மாரி, இங்க செல்லப்பா தமிழோட அம்மாவ அடிக்க போறாரு. அடிக்க போம்போது இங்க தமிழ் வந்துட்டு செல்லப்பாவ தடுக்குறாங்க. "அப்பா அடிக்காதப்பா, விடுப்பா. அம்மா வந்துட்டு என் மேல அக்கறையில அன்னைக்கு ஒரு பொய் சொல்ட்டாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். இப்போதைக்கு நீ போய் அம்மாவ அடிச்சல ஒண்ணும் ஆக போறதில்ல" அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ் செல்லப்பாவ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க செல்லப்பாக்கு, தமிழுக்கு, மோகனாக்கு என்ன பண்றது தெரியாம எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் மோகனா வேற "நேரமாகுது தமிழு, வீட்டுக்கு கிளம்பலாம்" அப்படிங்கிற மாரி ரொம்பவே பயத்துல பதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு வழியா தமிழ் வந்துட்டு, "அத்த நம்ம கிளம்பி போவோம். அம்மாவும், அப்பாவும் நம்ம கூடயே வரட்டும். அவங்களும் வந்துட்டு மாமா கிட்ட பேசுனாங்க அப்படின்னா, இது ஓரளவுக்கு வந்து சரியாகும். நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் சொல்றாங்க. அத மோகனா வந்துட்டு, "சரி தமிழு, நீ சொன்ன மாரி அம்மா, அப்பாவ கூட்டிட்டு நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா எடுத்து சொல்லுவோம். முதல்ல இந்த விஷயத்த அப்பத்தாட்ட சொல்லுவோம். அப்பத்தாட்ட சொன்னா தான் அப்பத்தா போயிட்டு
ராஜாங்க மாமா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க. இல்ல அப்டின்னா இது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர்கிட்ட சொன்னா. நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அத்தைகிட்ட பேசுவோம் அப்டிங்கிற மாரி எங்க மோகனா சொல்றாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, "ஆமா அத்த நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். நம்ம போயிட்டு அம்மாச்சிட்ட மொத இந்த விஷயத்த சொல்லுவோம்." அப்படிங்கிற மாரி, இங்க தமிழு அவங்க அப்பாவையும், செல்லப்பாவையும், அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா மோகன் எல்லாரையும் கூட்டிட்டு, இங்க கெளப்பி வீட்டுக்கு கெளம்பி போயிட்டுருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து. அப்படி கெளம்பி போகும்போது தான் இங்க மோகனா வந்துட்டு தமிழ்செல்வி சொல்றாங்க, "தமிழு நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் உள்ள போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா சொல்றாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, "என்ன அத்த என்ன பேச போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "இல்ல தமிழு இந்த விஷயம் வந்து டாக்டர் மூலியமா வீட்ல இருக்க யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா சன்னாசி தான் வந்துட்டு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாரு. இது அமைச்சரோட குடும்பம் அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரியும். அதனால நான் போய் இப்பவே டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துர்றேன். இந்த விஷயம் வந்துட்டு வீட்ல இருக்க யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாரி. அப்பதான் வந்து நம்ம போயிட்டு அம்மாச்சிட்ட சொல்லும்போது இது யாருக்கும் தெரிய வராம இருக்கும் அப்படின்ட்டு என் மோகனா போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்லிர்றாங்க. இந்த மாரி விஷயம் எதுவும் சன்னாசிக்கும் வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாரி இங்க மோகனா தமிழ இதுலருந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி எங்க மோகனா, தமிழ எப்படியாவது இதுலருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, இங்க டாக்டர் கிட்ட சொல்லி வச்சுர்றாங்க. இந்த மாரி வீட்ல யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வந்துட்டு தமிழு, மோகனா, தமிழோட அப்பா, அம்மா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பி போன இவங்க எல்லாருமே வந்துட்டு 4 பேருமே ஆட்டோல போயிட்டு வீட்டுக்கு வெளியில வாசற்படியில இறங்குனாங்க. இறங்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க 4 பேருமே நடந்து போறாங்க. நடந்து போகும்போது எங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "அத்தை அங்க பாருங்க, அம்மாச்சி வந்துட்டு வெளியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க பாக்கு போட்டுன்னு." அவங்க கிட்டயே போய் நம்ம தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்த மொத சொல்லுவோம். நம்ம முன்னாடியே வந்து வீடியோக்குள்ள போக வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ் மட்டும் போயிட்டு இங்க அம்மாச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் வந்து எங்க அப்பத்தா வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்னாடி ஹாஸ்பிட்டல் போனவன் இங்க வந்து நின்னுருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா பார்க்க போட்டுனே வந்துட்டு தமிழ்செல்வி கேட்குறாங்க. அது தமிழ் வந்துட்டு, "இல்ல அம்மாச்சி இங்க கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி இங்க கார் ஷெட்ல இருக்க இடத்துக்கு வந்துட்டு இங்க அப்பத்தா வந்துட்டு இங்க தமிழ்செல்வி கூப்பிடுறாங்க. அங்க அப்பத்தா வரும்போது தான், இங்க மோனா, தமிழோட அம்மா, அப்பா எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க. உடனே எங்க அப்பத்தா செல்லப்பா பார்த்தோனே, "நீ என்னடா செல்லப்பா இங்க பண்ற? நீ ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு செல்லப்பா வந்துட்டு, "ஆமாங்க நானும் தான் போயிருந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தா வந்துட்டு செல்லப்பா முகத்த பார்த்துட்டு, "என்னடா செல்லப்பா ஏதோ பயந்து போன மாரி இருந்துருக்க. என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம் தானே? என்னாடி ஆச்சு மோகனா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனியே தமிழ கூப்பிட்டுட்டு, என்ன சொன்னாங்க டாக்டரு? என்ன ஏதும் சொல்லாம நீங்க தான் வந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள வரத்தானே எல்லாருமே அப்படிங்கிற மாரி, இங்க வந்த உடனே எங்க அப்பத்தா எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கறாங்க. உடனே எங்க மோகனா வந்துட்டு, "அதுவா அத்த" அப்படிங்கிற மாரி தயங்கவும், அந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு கேட்கறாங்க. "என்னடி ஆச்சு? என்ன விஷயம்? தமிழ்செல்வி நீ எதுக்குடி என்ன கூட்டிட்டு இங்க வந்து நிக்க வச்சிருக்க? எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே? எதுக்கு இங்க நின்னுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா கேள்வி மேல கேள்வி கேட்கவும், இந்த பக்கம் எல்லாருமே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றது தெரியாம. அதுக்கப்புறம் தான் இங்க மோகனா வந்துட்டு அப்பத்தா பார்த்து பேசுறாங்க. "அத்த நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதான் நாங்க உங்கள கூப்பிட்டோம் இங்க." அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சொல்றாங்க. "அப்படி என்னாடி சொல்ல போற? என்னாடி ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல? ஏன்டி எல்லாரும் இப்படி பயந்து போய் நின்னுக்கிறீங்க? என்ன தாண்டி சொன்னாங்க டாக்டரு? சந்தோஷமான விஷயம் தானே? குழந்த நல்லா இருக்குதுல்ல? குழந்த நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ கசாயம் குடுத்துருக்கேன். குழந்தை எப்படியும் ஆரோக்கியமா தான் இருக்கும் எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சந்தோஷமா பேசுற மாரி பேசவும், இந்த பக்கம் மோகனா வந்துட்டு யோசிக்கிறாங்க. இவங்க வேற இப்படி பேசுறாங்களே! இப்ப இந்த விஷயத்த மட்டும் இவங்ககிட்ட சொன்னோம் அப்டின்னா, என்ன ஆகுமோ தெரியலையே! இவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியலையே! அப்படிங்கிற மாரி இங்க மோகனா மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மோகனாக்கு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப சொல்லாமா வேணாமா அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்பத்தா பார்த்துட்டு பயந்து போன மாரி நிக்கவும், எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழைய பார்க்குறாங்க. "என்னடி ஆச்சு தமிழு? ஏன்டி எல்லாம் இப்படி நின்னுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் எங்க தமிழ் சொல்றாங்க. "அப்பத்தா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்பத்தா. நீ எதுவும் இத நெனச்சு ஏதோ பதறிலாம் போவாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னாடி சொல்ல போறீங்க? சொல்லிக்கவேண்டி எதனா ஒண்ணு." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா கேட்கவும், "இல்ல அப்பத்தா நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணும்போது, என் வயித்துல குழந்தையே இல்ல அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற விஷயத்த எங்க தமிழ் வந்துட்டு அப்பத்தாட்ட சொல்லுவோம். உடனே எங்க அப்பத்தா பதறி போயிட்டு, "என்னாடி சொல்றவ?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ் வந்துட்டு, "ஆமா அப்பத்தா, என் வயித்துல குழந்தை இல்ல சொல்லிட்டாங்க. என் வயித்துல முதல்லேருந்து குழந்தை இல்லையாம். அப்பா, அம்மா தான் வந்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது வரணும்னு சொல்லிட்டு, ஒரு பொய் சொல்லிட்டாங்க. என் வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி. இப்ப வந்து நான் செக் பண்ணும்போது, எனக்கே இப்ப தான் தெரிய வரும் என் வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிறது. என்ன மன்னிச்சிடுங்க அப்பத்தா." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இங்க செல்லப்பா வந்துட்டு அப்பத்தாவோட கால்ல விழுந்துறாரு. "என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க தெரியாம வந்துட்டு பொய் சொல்லிட்டோம். இந்த விஷயம் வந்துட்டு சம்மந்திக்கு தெரியாம நீங்க தான் பார்த்துக்கணும். அப்படி தெரிஞ்சாலும் அத முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கணும். என் பொண்ண வந்துட்டு இதுல எந்த விதத்திலயும் தண்டிச்சிடாதீங்க. பண்ண தப்பெல்லாம் நானும் என் பொண்டாட்டி தான் மத்தோம். இதுல எந்த விதத்திலயும் தண்டிச்சிடாதீங்க. பண்ண தப்பெல்லாம் நானும் என் பொண்டாட்டியும் மட்டும் தான் பண்ணோம். என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றத அந்த ஒரு பொய்ய சொன்னோம்.
ஆனா அந்த பொய்ய வந்துட்டு இப்ப இந்த அளவுக்கு என் பொண்ணோட வாழ்க்கைய வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சுருங்க. இத நீங்க தான் வந்துட்டு எப்படியாவது பெரிய வீட்ல வந்துட்டு இருக்க பெரியவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி, இங்க செல்லப்பா வந்துட்டு அப்பத்தாவோட கால்லே விழுந்துட்டு அழ ஆரம்பிச்சுறாரு. எங்க அப்பத்தா பதறி போய் நின்னுட்டுருக்காங்க. என்ன சொல்றது தெரியாம வாயடிச்சு போய், நான் என்னென்னமோ ஆசை கண்டனே தமிழு. எல்லாமே இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாரி. இங்க அப்பத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு பேச, இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு அப்பத்தா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உடனே எங்க தமிழ் அழ ஆரம்பிச்சுறாங்க அப்பத்தா கட்டி புடிச்சு. இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த விஷயத்த அப்பத்தா வந்துட்டு ராஜாங்க சொல்லுவாங்களாம். அது ராஜாங்க என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும்